தற்கொலை எனும் மூடத்தனம். நீங்கள் முற்றிலும் மனம் தளர்ந்து நம்பிக்கையை இழந்து இருக்கும்போது நமது மறைநூல்களின் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்புங்கள், அல்லது மகான்களின் சிறந்த நூல்களை படியுங்கள், அல்லது ஒரு மாதம் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஒரு யாத்திரை மேற்கொள்ளுங்கள், அல்லது ஒரு புனித இடத்திற்கு விஜயம் செய்து அங்கே 15 நாட்களோ அல்லது ஒரு மாதமோ தங்குங்கள். நேரத்தை பிரார்த்தனை, ஜபம், கீர்த்தனை, தியானம், நீண்ட நடைபயணங்களில் செலவிடுங்கள். சிதறுண்ட உங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்த, உங்களிடம் புதிய தெம்பினையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த இவையெல்லாம் சிறந்த வழிமுறையாகும். சிலர் மது அருந்துதல் மற்றும் தவறான வழிகளில் சென்று அம்முறைகளை தங்களது கவலைகளை மறக்கலாம் என்று தப்பு கணக்கு போடுகின்றனர். அது முடியவே முடியாது. அவர்களது இந்த தீர்வு வியாதிகளை காட்டிலும் மிகவும் மோசமான மருந்தாகும். தூக்க மாத்திரைகளை பிரச்சனையை தீர்க்க மாட்டா. அவை உண்மை நிலையை உங்களுக்கு எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு உங்களிடம் மனத்தளர்ச்சியை உண்டாக்கும். தற்கொலையோ மகா முட்டாள்தனம். நீங்கள் பிசாசாக மாறுவீர்கள். மனிதனாக இருக்கும் நிலையை காட்டிலும் அது அதிகம் தொல்லையை தரும். சுவாமி சிவானந்தர் எழுதிய மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல்வாழ்க்கை பாதை என்ற இந்த சிறிய நூலின் ஃபுல் புக்கு வீடியோ லிங்க்கு இங்கே இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. ஆன்மீகத்தில் உள்ள அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல். நன்றி. வாழ்க வளமுடன்.